நம்ம இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி. ஓகேவா? இது இது ஒரு லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு தான். ஆக்சுவலி நான் மட்டும் இல்லை, நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. சில சமயங்களில் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். என்னடா நமக்குன்னு யாருமே இல்லையே, நம்மளை சுற்றி எல்லோரும் இருப்பாங்க, பட் யாருமே நமக்காக இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு மனசில் ஒரு இது திங்கிங்கோடு இருக்கும்போது திடீர்னு யாராவது வருவாங்க. ரொம்ப நம்ம மேலே பாசம் காமிப்பாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சுப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நம்ம எப்படி காட்டிக்கிடுவாங்க நம்மளை வந்து ரொம்ப புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு. நம்மளும் அந்த புரிதல் வந்து இது நம்ம நம்ம வந்து கடவுள் நமக்காக கொடுத்த ஒரு பெரிய வரம் மாதிரி நமக்கு தோணும் அந்த சமயத்தில். ஆக்சுவலி அப்படி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்திருக்கும். ஓகேவா? அதனால் நம்ம வந்து சின்சியராக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மனசார நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இன்வால்வ் ஆகிருப்போம். இது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு, கடவுளாக பார்த்து நமக்கு இந்த நல்ல சமயத்தில் அனுப்பியிருக்காரு, நம்ம அனாதை நம்ம நினச்சிட்டு இருந்தோம், நமக்காக இருக்காங்க அப்படின்னு நம்மளும் நினைப்போம். பட் அது வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் தெரியுமா? அது அவங்க வந்தது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை, அவங்களுக்கு நம்மளோட தேவை இருந்தது, அதனால் வந்தாங்க. பட் அதை நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் அவங்க தேவை நம்மகிட்ட இருந்ததோ அது வரைக்கும் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. நம்ம எப்படி அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் நம்ம விஷயங்களை, அதே மாதிரி அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. நம்மளை முழுசாக நம்பிடுவோம். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்மையிலே நம்மளே மாதிரி தான் இவங்களும் சின்சியராக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி தோண வைப்பாங்க. அவ்வளோக்குள்ளே அவங்க மீன்ஸு அந்த அளவுக்குள்ளே அவங்க ஆக்டிங் அவங்களால பண்ண முடியும். பட் அந்த அளவுக்குள்ள நமக்குள்ளே அந்த ஆக்டிங் திறமை இருக்காது. ஏன் இருக்கா? நமக்கு அப்படி பேசி அப்படி நடித்து பழக்கம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம உயிருக்கும் மேலே எல்லா விஷயத்துக்கும் மேலே நம்ம லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுப்போம். ஆனால் அதே ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு எப்பப்போல்லாம் தேவை இருக்கோ அப்பப்போல்லாம் நம்மளை தேடி வருவாங்க. நம்மக்கிட்ட பேசுவாங்க. அவங்க காரியம் எது இருக்கோ அதை நடத்திட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி திரும்ப கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளும் சரி போயிட்டாங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் எடுக்க மாட்டோம் அது பெருசாட்டு. திரும்ப கொஞ்ச நாள் ஆகும், திரும்ப அவங்களாவே வந்து பேசுவாங்க. நம்ம என்ன நினைப்போன்னா, இது உண்மையான நட்பு, நம்ம எந்த நட்பு வச்சுருக்கோமோ அதே நட்பு அவங்க மனசுல இருக்குது, அதனால தான் அவங்க பழசெல்லாம் மறந்துட்டு திரும்ப நம்மகிட்ட வந்து பேச வந்திருக்காங்க. ஆனால் இல்லை மக்களே, அப்படி இல்லை. அது அவங்களோட தேவை. எப்போல்லாம் அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு நம்ம தேவைப்படுறோமோ அப்போல்லாம் அவங்க வராங்க. எப்போ அவங்ககிட்ட அந்த தேவை முடிச்சு போகிறதோ அவங்க திரும்ப போயிடுறாங்க. அதுவே நம்ம வந்து தப்பாக நம்மள மாதிரியே அவங்கள எண்ணிக்கிடுறோம் வாழ்க்கையில். நம்ம எவ்வளோ சின்சியராக இருக்கிறோமே அதே மாதிரி தான் அவங்களும் சின்சியர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது வந்து காலப்போக்கில் இதே திரும்ப திரும்ப லைஃப்பில் நடக்கும்போது கடைசியாக நமக்கு தோணும், அந்த ஒரு பாடத்தை படித்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்க பாருங்கள், அந்த பாடம் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாது. அப்போதான் தோணும், இந்த மனுஷர் ஏன் நம்ம 10-15 வருஷம் நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சோம். அதுவும் நம்ம எவ்வளோ சின்சியராக ஃப்ரெண்டுன்னு நினச்சி அவங்களுக்கான எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சமயத்தில் ஆறுதலாகவும் இருந்திருக்கலாம். பணம் இல்லை, பணம் மட்டும் இல்லை, பணம் எல்லாருக்கும் தேவையில்லை. சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, அட்வைஸ் தேவைப்படும். சிலவங்களுக்கு அவங்க சொல்கிற விஷயத்த நம்ம வந்து காது கொடுத்து கேட்கணும்னு தோணும். நம்ம மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் தோணும். அந்த சமயத்தில் அவங்களும் நம்ம சொல்கிற விஷயங்களை நம்ம லைஃப்பில் நம்ம அனுபவிக்கிற அந்த ஒரு கஷ்டங்கள் அதெல்லாம் நம்ம சொல்லும்போது ஒரு காதுட்டு கேட்காங்களே, அப்போ அவங்கள்ட்ட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குனால தான் கேட்காங்க அப்படின்னு நம்மளை எல்லாமே. ஏன்னா நம்ம மனசில் இருக்கிறது உண்மையான நட்பு இருந்தனால அவங்க செய்கிற அத்தனைக்கும் நம்மகிட்ட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம வச்சுருப்போம். இதனால தான் இவங்க இதை பண்ணியிருப்பாங்க, இதனால தான் இவங்க இதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அப்படி அப்படி இருக்காது. கடைசியில் ஒரு முகமூடியை கலத்திட்டு போவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னடா இது, ஏன் நம்ம வந்து சின்சியர் ஃப்ரெண்ட்ஷிப் நினச்சோம், நம்மள மேலே இவங்களும் சின்சியராக இருப்பாங்கன்னு நினச்சோமே அப்படின்னு. இப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? என் வாழ்க்கையில் எது நடந்திருக்கோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன்.
உங்கள் வாழ்க்கையும் நடந்திருந்துன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.